எனதருமை மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று தரம் 5 மாணவர்களுக்காக சுற்றாடல் சார்பான வினாக்களையும் அவற்றிற்கான 5 சரியான விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்கு செல்வோம். முதலாவது கேள்வி புள்ளிகள், பின்வருவனவற்றில் விரைவாக முளைக்கும் வித்து எது? பின்வருவனவற்றில் விரைவாக முளைக்கும் வித்து எது? முதலாவது கடுகு, இரண்டாவது மா, மூன்றாவது புளி, நான்காவது பனை. மா, புளி, பனை ஆகிய 3 பிள்ளைகள் விரைவாக முளைக்காத பிள்ளைகள். இங்கே கடுகு என்பதுதான் சரியான விடையாக வரும் பிள்ளைகள். சரிதானே? இரண்டாவது கேள்வியை பாவம் பிள்ளைகள், பெரிய முட்டையிடும் பிராணி எது? பெரிய முட்டையிடும் பிராணி எது? முதலாவது விடை ஆமை, இரண்டாவது கோழி, மூன்றாவது தீக்கோழி, நான்காவது நத்தை. இங்கே பெரிய முட்டை போடுவது தீக்கோழி. தீக்கோழி தான் பிள்ளைகள் இதற்குரிய சரியான விடை. மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். இரவு வேளை நடமாடும் பிராணி எது? இரவு வேளை நடமாடும் பிராணி எது? முதலாவது விடை காகம், இரண்டாவது வௌவால், மூன்றாவது ஓணான், நான்காவது கிளி. இங்கே வௌவால் தான் மிகவும் சரியான விடை பிள்ளைகள். நான்காவது கேள்வியை பார்ப்போம். கிளைகளில் வேர் வளரக்கூடிய தாவரம் எது? கிளைகளில் வேர் வளரக்கூடிய தாவரம் எது? முதலாவது வெள்ளரசு மரம், இரண்டாவது நாகலிங்க மரம், மூன்றாவது ஆலமரம், நான்காவது நொச்சி. இங்கே ஆலமரம் தான் பிள்ளைகள். அந்த வேர் கிளைகளில வேர் வளரக்கூடிய மரம் ஆலமரம். ஐந்தாவது கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றில் ஆணி வேருள்ள தாவரம் எது? முதலாவது பலா, இரண்டாவது கமுகு, மூன்றாவது பனை, நான்காவது கித்தொள். இங்கே பலா மரத்தில் தான் பிள்ளைகள் ஆணி வேர் உள்ளது. ஆகவே ஆணி வேருள்ள தாவரம் பலாமரம். ஓகே பிள்ளைகள், இத்துடன் நிறைவு செய்து கொண்டு அடுத்த காணொளியில சந்திப்போம். ஓகே.